அடல் அவர்களும் கூட அப்போது தனக்கே உரிய பாணியில் எடுத்துரைத்த கருத்துக்களை கண்டிப்பாக நாம் கேட்க வேண்டும். बहन और भाइयों, देश में जो कुछ हुआ, சகோதர சகோதரிகளே, தேசத்தில் நடந்தது வெறும் தேர்தல் என்று நாம் கூறிவிட முடியாது. நடந்தது ஒரு அமைதியான புரட்சி. மக்கள் சக்தியின் அலையானது ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றியவர்களை குப்பை கூடையில் வீசி எறிந்துவிட்டது. के कूड़ेदान में फेंक दिया है. நண்பர்களே, தேசத்தின் மீது அவசர நிலை திணிக்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்த தருணம் சில நாட்கள் முன்புதான் கடந்தது. அந்த நாளை நாம் அரசியலமைப்பு படுகொலை நாளாக கடைபிடித்தோம். அவசர நிலை காலகட்டத்தின் போது உறுதிப்பாட்டோடு அதை எதிர்கொண்டவர்களை நாம் அனைவரும் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நமது அரசியலமைப்பு சட்டத்தை சக்தியுடையதாக வைத்திருக்கவும் தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருக்கவும் கருத்தூக்கம் கிடைக்கிறது.